எங்கும் அறிவியல் யாவும் கணிதம். இந்த வார்த்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் மத்தியில் இன்னைக்கு பிரபலம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் வானவில் மன்றம். வானவில் மன்றம் அப்படின்னா என்ன? அறிவியலையும் கணிதத்தையும் இன்னும் ஆழமாக மாணவர்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதன் மூலமாக என்ன நடக்கும்? இப்படி ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் இன்றைய முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில். பொதுவாக குழந்தைங்க பள்ளிகளிலே பாடம் படிக்கிறது அல்லது வகுப்பறைகளை பாடம் கற்றுக்கிறது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க, குழந்தைங்க அதை படிச்சுட்டு வர்றாங்க, பரீட்சை எழுதுறாங்க, போகிறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி, அடிஷ்னலாக ஒரு கேள்வி நம்ம கேட்கும்போது அது மாணவர்களுக்கு எது சம்பந்தமான கேள்வி, இது எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது நிறைய இடங்களில் தெரியல. எங்கேயாவது ஒரு 2 மாணவர்கள் அந்த அளவுக்கு ஆராய்ந்து அறியக்கூடிய மனப்பான்மையை குழந்தைகிட்ட இருக்குது. ஒரு சில குழந்தைங்களுக்கு அது இல்லாமல் இருக்குது. ஸோ இதை போக்கும் விதமாக மாணவர்கள் செயல்வழி கற்றல் மூலமாக அறிவியலையும் கணிதத்தையும் முழுமையாக புரிந்து கொண்டு முழுமையாக உள்வாங்கி கொண்டு படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் உங்களுக்கு செய்து காட்டக்கூடிய கணித மற்றும் அறிவியல் சோதனைகளை, செயல்பாடுகளை நீங்கள் முழுதாக உள்வாங்கி கொண்டால் உங்களுடைய உயர்கல்வி அல்லது ஆராய்ச்சி கல்வி எல்லாமே மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சிந்தனையும் மாறிடும். அறிவியல் மனப்பான்மையோடு நீங்கள் சிந்திக்க துவங்குவீர்கள். கணித சிக்கல்களை நீங்கள் தீர்ப்பதற்கான அந்த அறிவு உங்களுக்கு உருவாகும். ஸ்டெம் அப்படின்னா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்டு மேத்தமேட்டிக்ஸ். ஸோ அறிவியல், தொழில்நுட்பம், இன்ஜினியரிங், பொறியியல் மற்றும் கணிதம், இது சார்ந்த அறிவியல் உங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கு மாணவர்களிடையே அறிவியல் மற்றும் கணிதத்தை எப்படி செயல்முறை வழியாக சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பயிற்சி நிறையா கொடுத்துருக்குறாங்க. அந்த பயிற்சி எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் நாங்கள் அந்த செய்முறையை செஞ்சு அவங்களுக்கு அறிவியல் சோதனையை செஞ்சு காட்டுவோம். அதன் மூலியம் அவங்க மாணவர்களுக்கு அதிகப்படியான கேள்விகளை வர வைப்போம். ஒரு ஸ்மால் ஏஜில் 1 to 5 வரையும் படிக்கிறோம், விளையாட்டுத்தனமாக இருக்கிறாங்க. அப்புறம் 6 to 8 போகும்போது சயின்ஸ் படிக்கிறாங்க, எழுதுறாங்க, அப்படி தான் இருக்கிறாங்களே தவிர 9th 10th தான் ப்ராக்டிக்கல் இருக்குது. 6 to 8 அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் செஷன் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால பிள்ளைங்களை அறிவியல்னா என்னென்னு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும், அவங்களே செய்ய வைக்கணும். அதோடய மோஸ்ட்லி என்னென்னா பார்க்குறதோட மட்டும் இருக்கக்கூடாது, அந்த பொருளை தொடணும். தொட்டு அது தொடும்போது எல்லாமே ரிஜிஸ்டர் ஆயிரும் அவங்களுக்கு. ஸோ அதை தொட்டு அவங்க அதை ஃபீல் பண்ணி ஸோ அதை அவங்க லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவங்க அதை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும்போது அவங்க ஒரு ஃப்யூச்சரில் ஒரு சயின்டிஸ்டாக கூட மாறலாம். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் தான் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சுருக்காங்க. ஸோ அதில் நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் எப்படிங்கிறது நமக்கு தெரியும். லைக் எப்படிங்கும்போது அவங்க கேட்குற கொஸ்டினை வச்சு அவங்க புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ரிப்ளை பண்ணுறதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். லைக் நிறைய கொஸ்டின்ஸ் வரும், நிறையா அவங்க பதில் சொல்லுவாங்க. லைக் இப்போ காற்றுன்னு கேட்கும்போது அது ஃபேன்லேருந்து வரும், கேஸுங்கிறது பலூனில் இருக்கும் அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க. ஸோ சொல்லும்போது இப்போ பக்கத்தில் உள்ளவங்க ஒருத்தவங்க தெரியாதவங்க கூட இன்னொரு கேர்ள் சொல்லும்போது, இன்னொரு மாணவன் சொல்லும்போது, மாணவி சொல்லும்போது அவங்களுக்கு ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆகும். அவங்களும் அந்த இடத்துல யோசிப்பாங்க, ஸோ இப்படிலாம் இருக்குமோ அப்படின்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இது இதோட யூசேஜ் என்னென்னா, பிள்ளைங்க சீக்கிரமாக யோசிப்பாங்க. லைக் ஃபாஸ்ட்டாக யோசிக்கும் போது அவங்க மைண்ட் நல்லா ஒர்க் ஆகும். சயின்ஸ் பற்றி கொஞ்சம் நல்லா இன்வால்மெண்ட் இருக்கும். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அரசு பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் சயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், கணிதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடணும், அவங்க அறிவியலில் நல்ல முன்னேற்றம் அடையணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த கேள்வியில் சிறந்த கேள்விகளை அதுக்கு ஒரு தனி நிறுவனமாக செயல்படுறாங்க. அந்த சிறந்த கேள்விகள் எது நல்ல சிறப்பான கேள்விகள் இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து அறிவியல் ஆராய்ச்சி இதுக்கெல்லாம் அவங்கள சுற்றுப்பயணமாக அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட பிளாக்ல 3 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. 3 பேருக்கும் தனித்தனியாக ஸ்கூல்ஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு 20 ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. அந்த 20 ஸ்கூலில் மந்த்லி ஒன்ஸ் நான் போகிற மாதிரி இருக்கும். பிஃபோர் டேவே நான் ஹெச்எம்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி வரேன், எனக்கு டைமிங் அலாட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அங்கே போய் நான் 9 to 4 டைம் சொல்லியிருக்கேன். ஸ்கூல் டைமில் தான் நாங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் 6 to 8 ஸ்கூல் பிள்ளைங்க அப்படிங்கும்போது அந்த ஸ்கூல் டைமில் மட்டும்தான் எங்களுக்கு ஒர்க் சொல்லியிருக்காங்க. போது இந்த இடத்துல குறைந்த காற்றல் தான் ஏற்படுது. அதுக்கு காற்று வேணும். இப்போ தள்ளி வச்சு ஊதும் போது வெளியே உள்ள காற்றெல்லாம் உள்ள போயிட்டு சீக்கிரம் ஃபில் ஆயிடுச்சு. எங்களுக்கு
வந்துட்டு சயின்ஸ் மேக்ஸ் இந்த 2 சப்ஜெக்ட்டுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மிஸ்ஸு சொல்லித்தரது மட்டும் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதாது, நிறைய கற்றுக்கணுங்கிறதுக்காக இந்த வானவில் மன்றத்துலேருந்து எங்களுக்கு நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்லாம் செஞ்சு காட்டுறாங்க. அந்த எக்ஸ்பிரிமெண்ட்லாம் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் நிறைய இது மாதிரி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு தோணுது. காற்று அழுத்தத்தை பற்றி சொல்லி கொடுத்தாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி எங்கள் ஸ்கூல்லையும் லேபுக்கெலாம் சயின்ஸ் லேபுக்கெலாம் அழைச்சிட்டு போய் எங்கள் ஸ்கூல்லையும் எங்கள் அறிவியல் டீச்சர்லாம் அழைச்சிட்டு போய் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. புத்தகங்களை படித்தா அதில் கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் நாங்கள் நேரடியாக செஞ்சு பார்க்கும் போது எங்களுக்கு அந்த மகிழ்ச்சியாக இருக்குது. அதை செஞ்சு பார்க்கும்போது நாமளும் செஞ்சு பார்க்கலாமே, இது நல்லா இருக்கே அப்படின்னு தோணுது. என்னோட பேர் சங்கீதா. நான் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். நான் இல்லம் தேடி கல்வி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். அங்கே சின்ன பிள்ளைங்களுக்கு சயின்ஸு மேக்ஸு சம்மந்தமாக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டை சின்னதாக நான் செஞ்சு காட்டுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்லேருந்து இல்லம் தேடி கல்வி எடுக்கிறதுலேருந்து இங்கே கூப்பிட்டாங்க வானவில் மன்றம்க்கு. அது ஒரு நல்ல வாய்ப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன். இங்கே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 30 எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட நோக்கமாக இருக்கும். எங்களுக்கு 2 நாள் ட்ரைனிங் தஞ்சாவூர் கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜில் நடந்தது. அங்கே ஒரு 30 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள எல்லா கிட்டுமே சேர்த்து ஒரு பேக்கில் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதில் எல்லா கிட்டுமே இருக்குது, எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள கிட்டுமே இருக்குது. அதை யூஸ் பண்ணி என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத மாணவர்களோட கையிலேயே கொடுத்து அவங்க கையில் தொட்டு பார்த்து உணர்ந்து அனுபவ கல்வி மூலமாக எக்ஸ்பெரிமெண்ட்டை அவங்களுக்கு புரிய வைக்கிறது இதோட நோக்கம். வானவில் மன்றத்தில் ஸ்டெம்ங்கிற ப்ராஜெக்ட் மூலயமா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு காமிச்சாங்க. அது மூலயமா நாங்கள் வந்து மேக்ஸு சயின்ஸு அதில் நடக்கிற வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் நாங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்கொயர் நம்பர்ஸ் அது வந்து எப்படி வந்து நம்ம கற்றுக்கணும், அப்புறம் வந்து புதிர்கள் அது மாதிரிலாம் வந்து எங்களுக்கு வந்து நிறையா கற்றுக் கொடுத்தாங்க. சயின்ஸில் வந்து எப்படின்னா ஏர் ப்ரெஷர் எப்படி, அப்புறம் எலக்ட்ரோஸ்கோப் எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் வந்து ஃப்ரிக்ஷன் எப்படி வந்து எங்கே பாஸ் ஆகுது அப்படிலாம் எங்களுக்கு வந்து நிறையா சொல்லி கொடுத்தாங்க. புத்தகத்தில் படிச்சுட்டா வந்து போதுமான அளவுக்கு வந்து அவ்வளோவா நமக்கு கிடைக்காது. ஆனால் நம்மளே வந்து செஞ்சு பார்த்து கற்றுக்கிட்டாதான் அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ளடக்கி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து ஈஸியாக கேப்சர்லாம் பண்ணிக்க முடியும். அந்த கிளாஸ் ஜாரில் வந்து கேண்டிலை வச்சு ஏர் வந்து ஆக்சிஜன் வந்து எப்படி ஆகுதுன்னு கேட்டாங்களே, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சயின்டிஃபிக்கான விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். இதே மாதிரி வருங்காலத்தில் நானும் வந்து இந்த மாதிரி சயின்டிஃபிக்கான விஷயங்களை வந்து நல்லா செய்வேன். எல்லாரும் வந்து இந்த பார்த்துட்டு அவங்களும் வருங்காலத்தில் இதெல்லாம் வந்து செய்வேன். இது வந்து வாட்டர் ஃபால்ஸ். இப்போ வந்து பலூனில் வந்து ஏரை வந்து ஃபில் பண்ணிக்கணும். இங்கே இருக்கிற தண்ணிலாம் ஏரோட ப்ரெஷர் தாங்காமல் ஸ்ட்ரா வழியாக வெளில வருது. உலகத்தில் நடைபெற்று வருகின்ற சிறப்புக்குரிய இந்த பொற்கால ஆட்சி மிகுந்த எழுச்சியோடு நடைபெறுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எல்லா துறைகளிலுமே இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் சீரிய முறையிலே மற்ற முதலமைச்சர்களெல்லாம் பார்த்து வியந்து போற்றக்கூடிய வகையில் இவருடைய திட்டங்களை எடுத்து அவருடைய மாநிலங்களில் செயல்படுத்தக்கூடிய வகையிலே இன்றைக்கு எல்லா துறையிலுமே பணியாற்றுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மருத்துவத்திலும் கல்வித்துறையிலும் தமிழ்நாடு சிறந்து இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஆற்றி வருகின்ற பணிகளும் அவர் கொண்டு வருகின்ற திட்டங்களும் ஏராளம். ஆரம்ப காலத்திலே இவர் இப்போ ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் கொரோனாவினுடைய பெருந்தொற்றில் மிகப்பெரிய பாதிப்பு இருந்தது. அப்பொழுது இல்லம் தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு சிறப்பை செய்தார். அதே போல் கல்வித்துறையிலே இல்லம் தேடி கல்வி என்கின்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கொண்டு வந்து ஒரு 1.5 ஆண்டு 2 ஆண்டு காலங்கள் தொடர்ந்து மாணவர்கள் பள்ளி இல்லாமலும் பள்ளி கல்வி இல்லாமலும் இருந்த காலகட்டத்தில் அவருடைய இல்லம் தேடி சென்று ஒவ்வொரு ஊராட்சியிலும் அந்த கல்வியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இல்லம் தேடி கல்வி என்கின்ற ஒரு சிறப்பை செய்த பெருமை இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்திலே நம்முடைய முதலமைச்சரை சாரும். கணிதத்திற்கும் அறிவியலுக்கு மட்டும் ஏன் அதிகமாக நம்ம செய்யணும் அப்படின்னு முதலமைச்சருக்கும் கல்வி அமைச்சருக்கும் தோன்றுறது செய்கிறாங்கன்னு சொன்னால், வாழ்வியல் முறைகளிலே கணிதமும் அறிவியலும் கலந்து போயிருக்கு. அதில் நம்முடைய கணிதம் அவசியம். அதைவிட அறிவியல் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. மேட்டுக்குடி மக்கள் வசதி படைத்தவர்கள் இன்றைக்கு பெரிய கல்விகளில் பணக்கார பள்ளிகளில் இப்போ பிரைவேட் பள்ளியில் போய் படிக்கிறாங்க. அவங்களுக்கு அவைகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கவர்ச்சி அங்கே இருக்குது, அங்கே போகிறாங்க. ஆனால்
ஒரு சாதாரண கூலி தொழிலாளருடைய மகனும் அதை பெறணும்னு சொன்னால் அவனுடைய பிள்ளைங்க போய் படிக்கிறது எங்கே படிக்கிறாங்க? அரசு பள்ளியில் தான் படிக்கிறாங்க. அந்த பள்ளி மாணவர்களுக்கு ஏதோ படித்தோம், பரீட்சை எழுதணும், பாஸ் பண்ணோம் என்று இல்லாமல் அந்த படித்ததை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கணுங்கிறதா தான் ப்ராக்டிக்கலாக செய்யணுங்கிற நோக்கத்தோடு இப்போ செய்கிறாங்க. அதுக்கு நிறைய கல்வியாளர்களை, அதாவது கருத்தாளர்கள் என்கின்ற பெயரில் கல்வியாளர்களை இதில் பயன்படுத்தி கொண்டு அவங்களுக்கு முன்னாடியே கோச்சிங் கொடுத்து அவங்க போய் வாரத்துக்கு ஒரு முறை பள்ளிக்கு சென்று கணிதத்தில், அறிவியலில் எப்படி மேம்பெற வேண்டும் என்பதற்கு உதாரணம் செய்கிறாங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அரசுனுடைய நோக்கம் ஒரு கல்வியை அவருடைய மனதிலே எந்த அளவுக்கு போய் சேர்க்கணுங்கிறது தான். அது தன்னுடைய வாழ்நாளில், வாழ்வியலில் மறக்க முடியாமல் அது பயன்பட வேண்டும் என்பது தான் நோக்கம். அது குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கணும், ஏழை எளியவர்களுக்கு அது கொண்டு செல்லும். ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக ஒரு பலூன் இருக்குது. அந்த பலூனில் வந்து பிடிச்சி ஊதுனா பலூன் பெருசாகும். காரணம் எல்லா இடத்துலையும் காற்று இருக்குது. அந்த காற்று வந்து அங்கேயும் நம்ம எனர்ஜியில் ஊதும்போது பெருசாகும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண இது. அதே நேரத்தில் ஒரு மாணவரை கூப்பிட்டு செய்ய சொன்னால் வெறுமனே அந்த பலூனை ஊதும்போது அவங்களால ஊத முடியல. அதே நேரத்தில் அதை பலூனுடைய வாய்ப்பகுதியை பிரிச்சுக்கிட்டு காற்றுல எப்படி எடுத்து பிறகு ஊதும்போது அந்த பலூன் முழுமையாக ஈஸியாக ஊழும். அதாவது என்னென்னா, அந்த பலூனை ஊதுற அந்த விஞ்ஞானத்தை, அது ஒரு சாதாரண விஷயந்தான். பட் விஞ்ஞானபூர்வமாக காற்று எங்கே எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை அந்த பலூனில் நம்ம ஊதி நிரப்புறதுக்கு முன்னாடி எப்படி அதை நிரப்புனா அது வந்து ப்ராக்டிக்கலாக இப்போ ஈஸியாக விரிவடையுது. இதுதான் படித்தா அது வேறு விஷயம். படித்ததை விட அந்த இடத்துல ப்ராக்டிக்கலாக ஒரு கல்வியாளர்கள் வந்து அதை கற்பிக்கின்ற போது இது மனசில் நல்ல பதிவு ஏற்படும். இது போன்ற சிறப்புக்குரிய திட்டம் தான் இந்த வானவில் மன்றம். இன்றைக்கு முதலமைச்சர் வானவில் மன்றம் என்கின்ற அந்த திட்டத்தை கொண்டு இருக்கின்றார். இந்தியாவிலேயே பல முன்னோடி திட்டங்களை அறிமுகப்படுத்துவதில் முதன்மையாக திகழும் தமிழக முதல்வர் அவர்கள் கரங்களால் மேலும் ஒரு புதுமையான திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வானவில் மன்றம் என அழைக்கப்படும் இத்திட்டம் மாணவரிடையே அறிவியல், கணித சிந்தனையை எல்லையற்ற அளவு வளர்ப்பதற்காகவும் தர்க்க ரீதியாக ஆராய்ந்து முடிவெடுப்பதை நோக்கமாக கொள்வதற்காகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. இதை செயல்படுத்தும் விதம் என்பது ஸ்டெம் ரிசோர்ஸ் பர்சன் அப்படிங்கிற முதன்மை கருத்தாளர்கள் மூலம் செயல்படுத்த போகிறாங்க. இந்த கருத்தாளர்கள் ஒன்றிய அளவில் தேர்வு செய்யப்பட்டு இதற்கான பயிற்சிகள் மண்டல அளவில் அளிக்கப்பட்டுள்ளன. பயிற்சி பெற்ற கருத்தாளர்களுக்கு 25 பள்ளிகள் ஒதுக்கப்பட உள்ளன. இப்பள்ளிகளுக்கு மாதம் ஒரு முறை சுழற்சி முறையில் சென்று வகுப்புகள் நடத்துவார்கள். 6 அடிப்படை தீம்களை, அதாவது கருத்துக்கோளின் அடிப்படையில் 30க்கும் மேற்பட்ட சோதனைகள் இந்த கிட்டின் மூலம் அவர்களால் செய்ய இயலும். ஒரு கருதுகோளை அல்லது ஒரு கான்செப்டை மாணவர்கள் செய்து கற்கும் பொழுது அதன் முழு பயனை அடைகின்றனர். அப்பொழுது அவர்கள் புரிதல் அதிகரிக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த ஸ்டெம் திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த ஸ்டெம் திட்டம் தற்போது வானவில் மன்றம் என்ற பெயரில் அனைத்து அரசு, நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் இன்று மாண்புமிகு தமிழக முதல்வர்களால் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் இந்தியாவிலேயே முன்னோடி திட்டம். இப்போ இந்த ஒரு சாதாரண கண்ணாடி டம்ளர் இருக்கான், இதில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பிட்டு இந்த ஸ்ட்ரா உள்ளே விட்டு மேலே உள்ள ஒரு ஸ்ட்ரால ஊதணும் அப்படின்னா இது முடிய தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகும். அது எப்படி ஸ்ப்ரே ஆகுது, எதனால் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லி காட்டுவேன். இதுவே ஒரு பாடத்திட்டத்தில் உள்ள ஒரு புக்கை படிக்கும்போது அது அவங்களுக்கு புரியாது. இதுவே செஞ்சு காட்டும் போது அவங்க கண்ணை வந்து கவரக்கூடிய எந்த ஒரு பொதுமே செயல்படுங்கும் போது நம்ம மனதில் ஆழமாக பதியும். அப்படிங்கிறப்போ அது மாதிரி பயிற்சி கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் எப்படி செய்யணும், அதாவது இதோட ரொம்ப காஸ்ட் கம்மி, ரொம்ப எளிய முறையில், இது வந்து ஒரு சின்ன டம்ளர், இதுக்கு எவ்வளோ காசு கம்மியாக தானே இருக்கும், அது மாதிரி எளிய முறையில் பயிற்சி அளித்து சொல்லி கொடுத்தாங்க. அதாவது நடமாடும் அறிவியல் கூறும் அப்படிங்கிற ஒரு படைப்பில் ஒரு ஹிட் பாக்ஸ் பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. எனக்கு தஞ்சாவூரில் பட்டுக்கோட்டை பிளாக் அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த பட்டுக்கோட்டை பிளாக்ல மட்டும் 21 ஸ்கூல் சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கூல், அந்த வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கூல் போயிட்டு அந்த ஹிட் பாக்ஸில் உள்ள பொருளை வச்சு அறிவியல் செய்முறையில் செஞ்சு காட்டணும். மாதத்துக்கு 21 ஸ்கூல், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்கூல் நான் போயிட்டு வருவேன். எனக்கு வந்து இந்த வானவில் மன்றத்தில் வந்து எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேக்ஸ் பற்றி ஈஸியாக சொல்லித்தராங்க, சயின்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ஈஸியாக சொல்லித்தரதுனால எனக்கு வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி செய்யணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் மாதிரி அந்த மாதிரி தோணுது.
எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட செய்யணும், நம்மளும் இதே மாதிரியே நிறையா செய்யலாம், அந்த மாதிரி ஆசையெல்லாம் தோணுது. எனக்கு வந்து இதில் வந்து நிறையா டவுட்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து நான் கேட்டேன், அதையும் எனக்கு கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் நானும் இதே மாதிரியே பண்ணணும், எனக்கு இந்த வயசுலேயே வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் நான் வளர்ந்ததுக்கப்புறமா இப்போயும் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நிறையா ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வானவில் மன்றம் வந்து இது போல் இன்னும் நிறைய இடத்துல வந்து உருவாகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இருக்குது. இப்போ வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து சயின்ஸில் வருது. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பேர் வந்து ஹரைன் நீரூற்று. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வாட்டரை வந்து கலர் வாட்டரை வந்து இந்த பாட்டிலில் ஊற்றணும். இந்த தண்ணி ஊற்றுறப்ப இந்த டியூப் வழியாக அந்த கலர் வாட்டர் வந்து கீழே போகுது. இப்போ வந்து மேலே உள்ள தண்ணி மீது இருக்க தண்ணியை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். இந்த செயல்பாட்டை வந்து அப்படியே திருப்பணும். திருப்புறப்ப இந்த ஸ்டா வழியாக இந்த தண்ணி வந்து இந்த நடுவில் உள்ள சென்டரில் உள்ள பாட்டிலுக்கு வந்து தண்ணி ஏறுது. இது நல்லா நரம்பின பிறகு திருப்பி ஊற்றிட்டு இதில் இருந்து தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுறப்ப இந்த ஏர் ப்ரெஷர்னால இங்கே உள்ள தண்ணி வந்து இங்கே வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வரும். வானவில் மன்றம் இதில் வந்துட்டு எனக்கு அறிவியல் மேலே வந்து நிறைய ஆர்வம் வருது இதை பார்த்தோன்னே. அப்புறம் எனக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து இங்கே காட்ட முடிகிற வாய்ப்பு வந்து கிடைக்கிது. நானும் இந்த மாதிரி வந்து வருங்காலத்தில் வரும்போது நிறையா பண்ணணும்னு எனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னு தோணுது. எங்கள் மிஸ் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் நாங்கள் செஞ்சுட்டு வரும்போது இப்போ சிம்பிள் சர்க்கியூட்டு, பேரலல் சர்க்கியூட்டு இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது இந்த மாதிரி வால்டேஜ் வந்து 240 வரும்போது அதை வந்து பிரித்து கொடுக்கும் டிஎஸ் சர்க்கியூட்டுக்கு, அப்புறம் பேரலல் சர்க்கியூட்டுக்கு வந்து தனித்தனியாக அப்படிங்கிறத வந்து நாங்கள் இதுவரையாக தெரிஞ்சுக்கிறோம். அதனால் வந்துட்டு எங்களுக்கு அந்த மாதிரி செய்யணும்னு அது ஒரு அதிக இன்ட்ரெஸ்ட் வந்து அது மேலே வந்து நாங்கள் இந்த மாதிரி மிஸ் கொடுக்குற அசைன்மெண்ட்டில் அதுலேயே வந்துட்டு எங்களுக்கு இன்னும் ஒரு ஆர்வம் வருது. நாங்கள் இன்னும் வந்துட்டு பெரியவங்களாகி நாங்கள் எங்களோட அறிவியல் ஆர்வத்தை வந்து நாங்கள் நிறைய பேருக்கு வந்து காட்டுவோம். எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை பற்றி முதல்ல நாங்கள் சொல்ல போகிறோம். எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கு போகும். அதை வந்து நம்ம எலக்ட்ரிக் சார்ஜ்னு சொல்லுவோம். இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் ரெசிஸ்டரையும் கீயையும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. அதில் முதல் டைப் வந்து சீரியஸ் சர்க்கியூட், அப்புறம் வந்து பேரலல் சர்க்கியூட்டு. இது வந்து சீரியஸ் சர்க்கியூட்டு. இது வந்து பேரலல் சர்க்கியூட்டு. இது வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கனெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்விட்ச் போட்டால் ஒரு பல்ப் மட்டும்தான் எரியும். அந்த மாதிரி இதில் வந்து தனித்தனியாக வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழக அரசு பள்ளி கல்வித்துறையை பொறுத்தவரை அரசு பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி, அது அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு தரமான கல்வியை கொடுக்கணும், தடையற்ற கல்வியை கொடுக்கணும், அதில் ரொம்ப கவனமாக செயல்பட்டு வர்றாங்க. பல்வேறு புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்திட்டு வர்றாங்க. அதில் ஒன்று தான் இல்லம் தேடி கல்வி. அதே போல் +2 முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணணும், உயர்கல்வி எதை தொடரணும் அப்படிங்கிறதுக்காக நான் முதல்வன் திட்டத்தையும் பற்றியிருக்காங்க. இதெல்லாம் புதிய புதிய திட்டங்கள். அதை போல தான் இப்போ ஒரு புதிய திட்டம் வானவில் மன்றம். அதோடைய மற்றொரு பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம் ப்ரோக்ராம். இது வந்து ஒரு புதிய ஒரு ப்ரோக்ராம். வருங்காலத்தில் இது வந்து பெரிதாக பேசப்படும் அந்தளவுக்கு ஒரு பயனுள்ள ப்ரோக்ராம் இது. நான் ஆசிரியராக இருந்து நான் மாணவர்களை பற்றி தெரிந்து கொண்டது என்னவென்றால், மாணவர்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் புரியாமல் படிக்கிறாங்க. வெர்பேட்டம் மெமரைசிங்னு சொல்லுவாங்க, குருட்டு மனப்பாடம் செய்தல். அந்த பழக்கம் வந்து நிறைய மாணவர்கள்ட்ட இருக்குது. ஆசிரியர் பாடம் நடத்தும் போது சரியாக கவனிக்கிறதில்ல, பள்ளிக்கு வர்றதில்ல. இதன் காரணமாக அவங்களுக்கு பாடமே புரிகிறதில்ல. இதுதான் உண்மை. இப்போ அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு செயல்வழி கல்வி, இதுவே இந்த ஸ்டெம் ப்ரோக்ராம் மூலமாக வெளியிலேருந்து ஆசிரியர்கள் வந்து நடத்தும் போது அவங்களுக்கு வந்து அந்த படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குது. நிச்சயம் வந்து பசங்க இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த டீச்சர் கொஸ்டின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள், ஸ்டூடெண்ட்ஸும் கொஸ்டின் பண்ணுவாங்க. என்ன, எதற்கு என்ற கேள்விகள் கேட்பார்கள். அதன் மூலம் அவங்களுக்கு விடை கிடைக்கும். வானவில் மன்றம் இது வந்து மாணவர்களுக்காக
தமிழக முதல்வர் வந்து அந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து எங்கள் தஞ்சாவூரில் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் வந்து இந்த திட்டம் வந்து நடைபெற்று இருக்கு. மேக்ஸ், சயின்ஸ் இது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு காரணமாக இந்த ஒரு திட்டம் இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து சயின்ஸ், மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போ அந்த கஷ்டம் எதுவுமே எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டினாங்க. அது வந்து அந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் ஏற்கனவே பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இங்கே வந்து காட்டியிருந்தாங்க. இப்போ எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டு கணக்கு தான். கணிதமில் நம்ம கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் தான் பேசிக்கு. அதில் நம்மளுக்கு கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அது போக போக நம்ம டீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ ஆப்பிள் இருக்குன்னா 2 ஆப்பிளையும் கூட்டணுன்னா கூட்டல்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அது கூட்டலில் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு 2 ஆப்பிள் காட்டி 1 2 3 என்ன சொல்லுவாங்க. இது 1 2 அப்படின்னு சொன்னால் நம்ம 2 ஆப்பிள்னு தெரிஞ்சிடும். அதுலேயே நம்மளுக்கு கூட்டல் தெரியும். நம்ம இப்போ ஆக்டிவிட்டியோட நம்ம கொஞ்சம் செஞ்சால் தான் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். கடன் வாங்கி கழித்தல் மட்டும் சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து இன்னும் பெரிய பெரிய சம் தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுக்கறனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியும். நாங்கள் இப்போ பற்றி மேக்ஸ் பற்றி ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். டைப்ஸ் ஆஃப் குவாடிலேட்டர். குவாடிலேட்டர் வந்து நிறைய ஷேப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ராம்பஸ், அடுத்தது ட்ரெபீஷியம், அடுத்தது பேரலோகிராம், அடுத்தது ஸ்கொயர், அடுத்தது ரெக்டாங்கிள், அடுத்தது ஸ்கொயர், அடுத்தது ட்ரையாங்கிள். அவ்வளோதான். தேங்க்யூ. ஸோ இந்த அருமையான இந்த திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், பள்ளிக்கல்வித்துறையின் அனைத்து உயர் அலுவலர்களுக்கும் என்னுடைய நன்றியை நமது தஞ்சை மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுக்கு இந்த வானவில் மன்றம் கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர், கல்வித்துறை அமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சு. கொரோனா பேரிடர் காலத்தில் கற்றலுக்கான இடைவெளியை போக்குவதற்காக இல்லம் தேடி கல்வி திட்டம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மாணவர்களை இன்றைய திறன் சார்ந்த உலகத்தில் அவர்களுடைய திறனை வளர்க்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம். தற்போது மாணவர்களுடைய அறிவியல் மற்றும் கணித ஆர்வத்தை வளர்த்தெடுப்பதற்காக வானவில் மன்றம், இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களையும் புதுசாக தமிழ்நாடு அரசாங்கம் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அப்படி தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்த மாதிரியான திட்டங்களால் உலக அளவில் சாதனைகள் புரியணும் அப்படின்ற மாபெரும் கனவை கொண்டிருக்காங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்.